மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பொருளாதார பேராசிரியர் முனைவர் ரா கோபிநாத் அவர்கள் வருகின்றிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 வெளியாக இருக்குது சார். ஸோ இந்த அறிக்கை அப்படிங்கிறது 3வது அடியாக வெளியாக இருக்குது. இந்த அறிக்கையில் முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, வருமானம், செல்வம், பாலினம், இந்த மூணையுமே குறிப்பிட்டு மூணுமே சமத்துவமின்மையில் தொடர்ந்து இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் வரையறுக்கிறாங்க? நிலைமை என்னவா இருக்குது? 3 இல்லை, அது 4ஆக வகுக்கிறாங்க. இன்கம், வருமானம் எப்படி உலக மக்கள் ஈட்டியிருக்கிறாங்க, சொத்துக்கள் குவிக்கிறதுல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை எப்படி இருக்குது, பாலின பாகுபாடு, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அந்த காம்பனண்ட்டில் உலகம் எப்படி முன்னேறி இருக்கா இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா, 4வதாக கிளைமேட், இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் என்ன வகையில் இருக்குது, இந்த 4துலேயும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன வகையில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கத்த பல்வேறு வகையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி கவர்மெண்ட்டோட டேட்டா, நேஷ்னலில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்டிங் டேட்டா, தனிநபரோட டாக்ஸேஷன் டேட்டா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சர்வேஸ் பலஸ் எடுத்து கம்பைல் பண்ணி இந்த ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. 2018, 2022, 26 இந்த 3த்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 2018க்கும் 26க்கும் ஸ்ட்ரக்சரலாக ஃபண்டமெண்டலாக நிறைய சேஞ்சஸ் உலகம் பார்த்துருக்கு. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டிங்கிறது பெருமளவில் கம்மிப்படுத்தாமல் இன்னும் அதிகரிச்சு தான் இருக்குது. அதை பற்றின பல்வேறு வகையான ரிப்போர்ட்ஸை டீட்டெயிலிங்காக அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க. இது பல்வேறு வகையான டிஸ்கஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓகே, இது குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாலினம் அப்படின்னு எடுக்கிறப்போ பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வேலை பார்க்குறாங்க, ஆனால் சம்பளம் குறைவாக தான் வாங்குறாங்க அப்படின்னாங்க. ஒரு பக்கம் நம்ம பெருமையாக பேசுகிறோம், பெண்கள் ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு மேலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கான ஊதியம் அப்படின்னு குறைவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அதை சரி பண்ணுறது? உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது உமன் கான்ட்ரிபியூஷன், அவங்க பொருளாதார ரீதியாக என்ன வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணும்போது இங்கே கல்ச்சுரலாகவே நம்மக்கிட்ட ஒரு மேல் டாமினன்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 ரிப்போர்ட்டில் அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்றாட வேலைகளை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு உமனோட கான்ட்ரிபியூஷன் செக் பண்ணும்போது ஆண்கள் ஒரு வாரத்துக்கு சராசரியாக ஒரு 43 மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதை விட 10 மணி நேரம் கூடுதலாக உமன் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஈட்டக்கூடிய வருமானத்தில் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ரூபா ஒரு ஆணுக்கு நாம் 1 மணி நேரத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு 61 ரூபா தான் கொடுக்கப்படுது. இதுவே அவங்க வீடுகளை செய்யக்கூடிய அந்த சேவையும் சேர்த்து கணக்கு பண்ணும்போது அது 32 விழுக்காடாக கம்மியாகுது. அப்படின்னா ஆணுக்கு 100 ரூபா கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல பெண்களுக்கு 32 ரூபா தான் கிடைக்குது. அப்போ இந்த இன்இக்வாலிட்டிங்கிறது ஒரு வேலையை அங்கீகரிக்கிறதுலேயே ஆரம்பிச்சிடுது. ஸோ 1980 ஆரம்பித்து 2024 வரைக்கும் இந்த போக்கில் பெரும் மாற்றம் எதுவுமே நடக்கலை. இன்னமும் கல்ச்சுரலாக உமனுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பேஸை நாம் இன்னும் ஒரு கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்கோம். அந்த கண்ட்ரோல்னஸ் மாறிச்சுன்னா மட்டும்தான் உமன் சொத்துக்களை குவிக்கிறதுலையும் அவங்க வருமான ஈட்டத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோடீஸ்வரர்கள் இங்கே முக்கியமாக ஒரு டாமினேட் இருக்குன்ற தொடர்ந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1980களிலிருந்தே ஆண்டுக்கு ஆண்டு கோடீஸ்வரனுடைய வருமானம் அப்படின்ற 8 விழுக்காடு அதிகரிச்சுட்டே வருது. இன்னொரு பக்கம் தனிநபர் வருமானம் அதிகரிக்கு, ஆனால் கோடீஸ்வரரை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு பக்கம் அதிகரிக்குது தனிநபர் வருமானம், இன்னொரு பக்கம் சராசரியாக இல்லைன்னு பார்க்கப்படுது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியாவில் 1980களுக்கு அப்புறம், முக்கியம் 1990 குளோபலைசேஷன் நம்ம அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் 300% அது உயர்ந்திருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதே சமயம் அடியில் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 50% மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெல்த் அக்குமுலேஷன் 2% கூட ஏறலை. ஸோ இந்த பக்கம் 300 மடங்கு ஏறி இருக்க இடத்துல இங்கே வெறும் 2 மடங்கு தான் வெல்த் அக்குமுலேட் ஆகிருக்கு. இந்த விகிதாச்சாரம் கேப் அதிகமாக ரிச் கெட்ஸ் ரிச்சருங்கிறது ஒரு சும்மா ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோஷியல் கன்சர்னையும் நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதை இந்த ரிப்போர்ட் இன்னும் விஸ்தாரமாக ஒரு படம் போட்டு காட்டியிருக்கு. எந்த இடத்துல நம்ம இன்இக்வாலிட்டியை பெருசாக அடைஞ்சிருக்கோம், அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது வரைக்கும் டீட்டெயில்டான ரிப்போர்ட்டிங் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க, உலகளவில் இருக்கக்கூடிய செல்வத்தில் 10 விழுக்காட்டு ஏற்பட்டால் தான் 3/4 செல்வம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை எப்படி அது நடக்குது? ஒரு $100 ஒரு உலகத்துக்கு ஒரு 10 பேருக்கு பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு அசம்ஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, உலகத்தோட மிக பெரும் பணக்காரருக்கு ஒரு $53 கைக்கு போகும். அடுத்த 4 பேருக்கு $32 போகும். அடியில் இருக்கக்கூடிய அந்த மீதி 5 பேருக்கு வெறும் $8 தான் போகும். அப்போ இந்த வருமானம் எப்படி பகிரப்படுதுங்கிறத செக் பண்ணோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலைட்டுக்கு ஒரு வருமானத்தை அச்சயமாக குவிக்கிறதுக்கு 153% போகுது.
அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 0.01% வெறும் 56,000 பேர்கிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய 56% அதிகமான சொத்துக்கள் இருக்குது. அப்போ அந்த விகிதாச்சாரத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ பொம்பாடிங்காக இருக்குன்னு நமக்கு தெரியும். இதில் வந்து சொல்கிறாங்க வருமானம் செல்வம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ வருமானம் என்ன செல்வம், குறிப்பாக வருமானம் செல்வத்துக்குள்ள தான் வரும். இது எப்படி வேறுபாடு எப்படி பார்க்குறது? வருமானங்கிறது நம்ம வந்து ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழில் பண்ணலாம், இதுலேருந்து ஈட்டக்கூடியதை நம்ம வந்து வருமானம் சொல்கிறோம். அது மாதம் மாதம் நமக்கு வரலாம். சில பேருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சா கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குது. சொத்துக்கள்ங்கிறது ரியல் எஸ்டேட் வழியாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், இந்த மாதிரி மூலதனங்கள் வழியாக வரக்கூடிய ரிட்டர்ன், இது எல்லாத்தையுமே வெல்த்தாக நம்ம பார்க்குறோம். வெல்த் வழியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது கட்டாயமாக அவங்கள வந்து மாதம் மாதம் வந்து வருமானத்தை கொடுக்குமானா கிடையாது. மாதம் வருமானம் வாங்குறவங்க அதிகமாக ஒரு 1 லட்ச ரூபா மாதம் வாங்க போகிறாருன்னா அவர்கிட்ட வந்து சொத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அவரோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குது, அவர் என்ன வகையான வாழ்க்கை தரத்தை வாழணும்னு விரும்புகிறாரு, அவருக்கான டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவருக்கான சமூகத்துக்குரிய ப்ரெஷர் என்ன, இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணது தான் அவரோட வாழ்க்கை தரம். அப்போ இதுக்கும் சொத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா கிடையாது. வருமானங்கிறத நம்ம ஈட்டுறது, சொத்துங்கிறது நம்ம வந்து எதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், எது நம்மக்கிட்ட வந்து ரிட்டர்ன் கொடுக்குதோ இல்லையோ, நம்மக்கிட்ட ஃப்யூச்சர் பர்ஸ்பெக்டிவ்க்காக பாதுகாப்புக்கு எதை வச்சுருக்க போகிறோம்னா அதை நம்ம வந்து வெல்த்னு அட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ தனிநபர் வருமானம் அதிகரிக்கல, இந்த சமத்துவம் நிலவுவதன் காரணமாக தான் இந்த செல்வம் அப்படிங்கிறது கோடீஸ்வரரை அதிகரிச்சுட்டே போகிறது காரணம்னு பார்க்கலாமா? தனிநபர் வருமானம் கூடியிருக்கு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10% அக்குமுலேட் வெல்த்தை கம்பேர் பண்ணும்போது அவங்ககிட்ட வெல்த் அக்குமுலேஷன் கம்மியாக இருக்குது. வருமானத்தை கம்பேர் பண்ணும்போதும் இவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருமானம் ஏறுறதை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஏறிடும், இவங்களுக்கு ஏறுறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம். ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, எவ்வளோ சீக்கிரமாக இவங்களால் வந்து வருமானத்தை மல்டிப்ளை பண்ண முடியும்னு, அந்த விகிதாச்சாரத்துலேயும் இந்த டிஸ்பாரிட்டி ரொம்ப இன்ஈக்குவலாக ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்போ தனிநபர் வருமானமும் கூடுது, ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்க ஒருத்தருடைய வெல்த் அக்குமுலேஷன் நடக்கலை. ஓகே, அப்போ அதை நடக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும்? அரசு டாக்ஸேஷனில் மேக்ரோ எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவில் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் செலுத்தணும். நார்டிக் கண்ட்ரீஸில் இப்போ நார்வே, ஸ்வீடன் மாதிரியான நாடுகளில் 45% வரைக்கும் டேக்ஸ் இருக்குது. யூஎஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா 25% தான். இந்தியாவில் 30%. ஸோ வருமானத்தில் கூடிய உச்சபட்சமாக 30% வரைக்கும் நம்ம டேக்ஸ் பண்ணுறோம். ரிச்சஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கான டாக்ஸேஷனை ஒரு 2% ஏற்றுனா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களோட சுமை குறையும். ஆனால் அதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு தான் இந்த ரிப்போர்ட் சுட்டி காட்டுது. இன்னொரு விஷயம் வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ இதில் என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க விரிவாக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு புயல் வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த புயல் வராமல் போயிடுச்சு. அந்த புயல் வந்திருந்தது அப்படின்னா அதோட பாதிப்பு யாரை போய் சேரும்னு செக் பண்ணும்போது யார் அடிமட்டத்தில் இருக்காங்களோ, வறுமையில் இருக்கிறாங்களோ, இல்லை பொருளாதார பின்தங்கி இருக்காங்களோ அவங்கள தான் அது பெருசாக டேக்ஸ் பண்ணுது. அவங்களோட மொத்த உடைமைகளும் ஒரே ஒரு வெள்ளத்தில் வந்து அடிச்சுட்டு போயிடலாம். பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் கிளைமேட்டிஸ் எதுவுமே பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. கிளைமேட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கூடிய அந்த கார்பன் எமிஷன்ஸை ஜாஸ்தி பண்ணுறது வந்து இந்த டாப் 10% தான். ஆனால் அதால் டேக்ஸ் பண்ணப்படுறது யார் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய 50% தான். அந்த டேக்ஸ்க்கான விலை யார் கொடுக்குறா, அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சால் அவருடைய இஃபெக்ட்டுக்கான டேக்ஸ் யார் பேர் பண்ணுறா அப்படின்னா காமன் பீப்புள் தான். சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. கார்பன் எமிஷன் ஜாஸ்தியாக உலகம் வந்து சூடாகுது, உலகமாக சூடாகுது. அந்த சூட்டினால் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் வழியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்குது. பாதிக்கப்படுறது காமன் பீப்புள் அடிமக்கள் ஏழையாக இருக்கவங்களும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. டாப் 1% இருக்கிறவங்க யார் ஜாஸ்தியாக இதை வந்து இந்த கிளைமேட் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள பெருசாக டேக்ஸ் பண்ணலை. அதான் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்குது? உலக அளவில் பார்க்குறோம் சுற்றுச்சூழல்னாலும் சரி, இந்திய அளவில் என்ன? உலக லெவலில் யூரோப்லையும் நீங்கள் யூஎஸும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு கிளைமேட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த கிளைமேட் ஓரியன்டாக டேக்ஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதை நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு அலார்மிங் சிக்னலாக இந்த ரிப்போர்ட்டை நம்ம கட்டாயமாக பார்த்தாகணும். ஃப்யூச்சரில் ஒரு வெள்ளம் வரப்போகுது, இல்லை ஒரு பெரும் மழை இருக்க போகுது, இல்லை ட்ரவுட் வரப்போகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஏழை மக்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்ம ப்ரோக்ரெசிவாக கொண்டு போகலை அப்படின்னா அவங்கள வறுமையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பே நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த விகிதாச்சாரம் ஏழைக்கும் பணக்காரமும் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து இன்னமும் ஜாஸ்தியாகும். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப அலாமிங்கான சுச்சுவேஷன் அவங்க குறிப்பிடுறாங்க. அதிலே குறிப்பிட்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 4 விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 விஷயமே ஆழமாக அந்த சுற்றுச்சூழலை தவிர்த்து வருமானம்,
செல்வம், பாலினம் இந்த சமத்துவம் வந்து ஆழமாக வேறு ஒன்று அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாங்களே, இந்த ஆழம் அப்படின்றதுக்கான பொருள் என்னவா இருக்கும், அது வெளிவரது கஷ்டம்ன்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இந்த விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாராம்சங்களை வந்து ஒரு சாய்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சாய்ஸ் இல்லை, இது ஒரு டெஸ்டினி கிடையாது, இது ஒரு தலையெழுத்து கிடையாது. இதை மாற்றத்துக்கான ஸ்கோப் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வருமானம் கூடுதா இல்லையா, இல்லை வருமானம் கூடலை ஏழை மக்கள்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணால் கூடுங்கிறதுக்கான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கட்டாயமாக அரசுகள் சிந்திச்சாகணும். வெல்த் மொத்தமும் ஒரு பக்கம் ஒரு தராசில் வைக்கிறீங்க, ஒரு பக்கம் மொத்தமாக சாஞ்சிருக்கிறதுக்கு மேலே இருக்க போகுது அப்படின்னா அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்ஜெக்டிவில் யாருக்காக எப்படி பண்ண போகிறோம். உலகம் முழுக்க வயதானவங்களை 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கும், குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கும், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தை சரி பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பரான ஹெல்த் கொடுக்கணும், ஒரு ஹெல்த் மெக்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணணும், எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃப்ரீ ஸ்கோப்ஸ் உலகம் முழுக்க இருக்குது. வளர்ந்த நாடுகளில் நம்மக்கிட்ட ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வழியாக நம்ம இன்னும் எஜுகேஷனை வச்சுருக்கோம். அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் படிக்கிறதுக்குமான அந்த ஃபீஸோட கேப் இருக்கு இல்லையா, அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இன்னமும் பின்தங்கி தான் இருக்காங்க. அப்போ ஒரு சமச்சீரான ஒரு இன்க்ளூசிவான க்ரோத் வேணும் அப்படின்னா எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க, ஒரு 10 நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தொகைங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு லைஃப் டைம் சேவிங்ஸாக இருக்குது. உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தம் சேர்த்து வச்சது ஒரு 10 நாளில் காணாமல் போயிடலாம். அப்போ திரும்பவும் நீங்கள் 0லேருந்து ஆரம்பிப்பீங்க. அப்போ இதை செக்யூர் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈக்குவலைசேஷன் பண்ணுற பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அரசுக்கு இந்த பொறுப்பு இருக்குன்னு பேசுவோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏஐ வரனால இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சமீபத்தில் கூட எலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு, ஒரு 5-10 வருடங்களில் ஏஐ வந்து இன்னும் டெவலப் ஆகிற பட்சத்தில் பணம் அப்படின்ற ஒன்று மதிப்பிழக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து யாருக்கும் வேலைக்கு போதில்லை, நீங்கள் வேலைக்கு போகிற அப்படின்னா ஒரு கார்டனுக்கு போகிற மாதிரி அப்படின்ற விஷயம், அதை இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாமா? எல்லாமே தீர்வு வர மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல் தான் சார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கலாம். அடிப்படையில் இன்னமும் நம்ம உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா விவசாயத்தின் வழியாக தான் நம்ம நம்பி இருக்கிறோம். மாத்திரை போட்டு பசியை போக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம இல்லை. ஏஐ ஜென்ரேட்டிவாக உங்களோட வேலைகளில் இலகுவாக்கலாம். ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இருக்கிறத விட இந்த டெக்னாலஜியை லாபகமாக பயன்படுத்த முடியல அப்படின்னா பல பேர் வேலை இழக்க தான் போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வேலையை இலகுவாக்கத்தின் வழியாக உங்களோட வருமானமோ இல்லை உங்களோட சூழலோ இல்லை ஜென்ரிக்கோட சரியாயிடுமானா கண்டிப்பாக ஆக போகிறது இல்லை. ஸோ அதை இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் என்ன வகையில் அவங்களோட வாழ்க்கை தரம் இருக்குது, அரசு மக்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்குன்ற கேள்வி நம்ம முன்வைக்காமல் ஏஐ வந்து உலகத்தை புரட்டி போட்டுருமானா போட போகிறது இல்லை. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு பல்வேறு விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.